ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாசமான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன வேணும்னா, ஒரு நாட்டுக்கோழி வேணும். உங்கள் வீட்டில் பிடிங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்லையோ கடையிலையோ பிடிச்சிட்டு வாங்க. பிடிச்ச கோழியை வெட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கரில் இருந்து ஒரு 7 to 8 விசில்ஸ், 7லேருந்து 8 விசில், அதாவது ஒரு 75% அந்த இறைச்சி வேகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. குக்கரில் துள்ளிட்டு இருக்க கோழிக்கு மசாலா வேணும்ல, அதுக்கு எனக்கு 1/4 கிலோ அளவுக்கு தான் கோழி உண்டு. அதனால என்ன 3 பிடி அளவுக்கு பச்சை மல்லியும், 2 வத்தல் மிளகாயும், ஒரு கருவேப்பிலையும், அப்புறம் இறைச்சி மசாலா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கம், என்ன உண்டோ எல்லாம் போட்டு அதை நல்லா வறுக்கணும். அப்புறம் தேங்காய் நிறைய போடக்கூடாது, ஒரு உள்ளங்கை அளவுக்கு தேங்காய் எடுத்து அதையும் நல்லா வறுக்கணும். அப்புறமா இந்த சின்ன உள்ளி ஒரு 100 கிராம் அளவுக்கு க்ளீன் பண்ணி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் அந்த கோழியை நாம் இன்னைக்கு கறி வைக்க போகிறோம். இப்போது குக்கரில் வெந்த கோழியை திருப்பி நாம் எந்த பாத்திரத்தில் கறி வைக்கணுமோ அந்த பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு அந்த கோழியை அதுக்குள்ளே தட்டணும். தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 கப்பு தண்ணி வைக்கணும். அப்புறம் சின்ன உள்ளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அவ்வளோ உள்ளியும் போட்டு தண்ணியும் வச்சு தேவையான அளவு உப்பும் போடணும். உப்பும் போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு இடையில தான் நாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் அரைச்சி நாம் இந்த டைமில் தான் ரெடி பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு கண்டிப்பாக போடுங்க. இப்போது நாம் வறுத்து வச்சுருக்க தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குறக்குறன்னு இல்லாமல் நல்லா அரைச்சி எடுக்கணும். அப்புறம் ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மல்லி, மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிடணும். ஒரே ஜார் யூஸ் பண்ணுற நீங்கன்னா முதல்ல பொடி பண்ணிக்கிட்டு அப்புறம் தேங்காய் அரைங்க. இது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். அப்புறம் இந்த எடுத்த பவுடரையும் அரைச்ச அரைப்பையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுப்பில் துள்ளிட்டு இருக்காருல கோழி, அதில் கொண்டு போய் போடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிண்டுன்னு கிண்டி தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதித்து வேக விடணும். அந்த நேரமே உங்களுக்கு நல்ல மனம் வரும், எடுத்து சாப்பிடலான்னு தோணும். ஆனால் பண்ணக்கூடாது. ஏன்னா குக்கரில் வச்ச கோழி 75% தான் வந்தது. இனி இதில் வைக்கும்போது தான் அது ஃபுல்லாக வேகும். ஸோ பச்சை கோழியை சாப்பிட்டு வயிற்றுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, அதனால சாப்பிடாது. தண்ணி, மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். நம்ம நல்ல குழம்பா வேணுங்கிறவங்க கொஞ்சம் தண்ணி நிற்கும் போதே ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க தண்ணியை வற்ற விட்டு நல்லா கூட்டு மாதிரி எடுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு பார்க்க மறக்காதீங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா கேஸ் முக்கியம். பிகிலு கேஸ் விலை தெரியும்ல. நாட்டுக்கோழி ரெடி.